கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமேன். என கருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். விசேஷித்த வண்ணமாக இந்த திருத்துவ ஞாயிற்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். தந்தை மைந்தன் தூயாவியானவர் நம்முடைய வாழ்விலே போதுமானவராக இருந்து எல்லா காலத்திலும் அவர் நமக்கு வல்லமையை தந்து ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து நாம் அனைவரும் அவரை வழிபடுவோம். வாருங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனே, திருத்துவத்தின் மூலமாக எங்கள் வாழ்விலே பல்வேறு ஆசீர்வாதங்களை தந்து இந்நாள் வரையிலும் எங்களை வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவன் எங்கள் மீது வாய்த்த அன்பின் அடையாளமாக அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டு கொண்டு பரிசுத்தாவின் வரத்தை தந்தார். இவைகளை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். இந்த திருத்துவ ஞாயிறிலே நாங்கள் எவ்வளமாக உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் என்றும் எவ்விதமாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கின்றோம் என்றும் சோதித்து பார்க்க நீர் கிருபை செய்த தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக இவை அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடி நிற்கின்றோம். ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் கர்த்தாவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Rico
கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. மகிமையும் மகத்துவம் அவர் சமூகத்தில் உண்டு. வல்லமையும் தேஜேசும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சற்று நேரம் நமது பாவங்களை, குற்றங்கள், தப்பிதங்களை பார்த்து கர்த்தருக்கு விரோதமாக, திருத்துவ கடவுளாம் தந்தை மைந்தன் குமாரனுக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை நாம் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை. நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகி நாங்கள் சகல பாவங்களுக்கு அருவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை வாசிக்க கேட்போம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்று கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் பொழுது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகின்றேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக பொதுவான பாடல்களில் துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடரே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடரே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எங்கள் அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எங்கள் அடைக்கலமாமே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் காவலமாயிற்றே.
மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூவிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சத்தங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சத்தங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, பாதம் கல்லில் இன்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்று விடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு புது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு புது பாதை என் குணத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக இந்த திருத்துவ ஞாயிறினுடைய விசேஷித்த செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள். பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள் திருத்துவ கடவுளின் சாராம்சம் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளின் செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு நாம் திரித்துவ ஞாயிறு, ட்ரினிட்டி சண்டே, அதை அனுசரிக்கிறோம். ஆகவே திரித்துவ கடவுளின் சாராம்சத்தை குறித்து ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன் சப்ஸ்டன்ஸ் or in essence, he is one God. Deuteronomy 6:4. But in subsistence or in the mode of existence, each of the three persons is different from each other. Trinity is one indivisible essence or the being of God existing in three different persons. பொருள் அல்லது சாராம்சத்தில் அவர் ஒரே கடவுள். நமது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று உபாகமம் 6:4 நாம் வாசிக்கிறோம். ஆனால் வாழ்வாதாரத்தில் அல்லது இருப்பு முனையில் 3 நபர்கள். ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறார்கள். திரித்துவம் என்பது ஒரு பிரிக்க முடியாத சாராம்சம் அல்லது 3 தனித்துவமான நபர்களில் கடவுளுடைய இருப்பு. Persons are not modes of manifestations, not one actor in 3 parts, not one person playing 3 roles. This word person, nabar, indicates the existence within the divine essence of a threefold self-distinction. That is, not existing separately from one another, but in, through, and unto each other, a harmonious unity. தனித்துவமான நபர்கள் என்றால்
3 வெவ்வேறான வெளிப்பாடுகளின் முறைகள் அல்ல. 3 பகுதிகளில் ஒரு நடிகர் கூட இல்லை. ஒருவர் 3 வேடங்களில் நடிப்பதும் இல்லை. நபர் என்ற வார்த்தை 3 தனித்துவமான தெய்வீக சாரத்திற்குள் இருப்பதை குறிக்கிறது. அதாவது ஒருவரிடமிருந்து ஒருவர் தனியாக வாழ்வது இல்லை, ஆனால் ஒருவரோடு ஒருவர் ஒரு இணக்கமான ஒற்றுமையில் வாழ்வது. We read in Genesis 3:22, "Then the Lord God said, Behold, the man has become like one of us." This statement of God shows clear pluralism. ஆதியாகமம் 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான் என்று சொல்லும்போது இது பன்மையான தன்மை உள்ளவர் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. In Isaiah 6:8, Isaiah declares that, "Then I heard the voice of the Lord saying, Whom shall I send, and who will go for us?" Here too it is said in the plural, "Who will go for us?" அந்த us என்ற வார்த்தையை நாம் மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஏசாயா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீர் என்று ஏசாயா கூறினார். யார் நமது காரியமாய் போவார் என்று இங்கேயும் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. We also read in Genesis 11:7, "Come, let us go down and there confuse their language." Here too we see God represented in the plural, "Come, let us." ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று பன்மையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு மத்தேயு 28:19 சொல்லுகிறார், "வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள்." ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். The union of these 3 names in the form of baptism proves that Son and Holy Spirit are equal with the Father. ஞானஸ்தானத்தின் வடிவத்தில் இந்த 3 பெயர்களின் ஒன்றிணைப்பு குமாரனும் பரிசுத்த ஆவியும் பிதாவுடன் சமம் என்பதை நிரூபிக்கிறது. 2 கொரிந்தியர் 13:14 நாம் வாசிக்கிறோம், "கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்" என்ற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வந்த இரட்சகர் மட்டுமல்ல, அவர் நமக்காக பாடுபட்டு பலியான ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமல்ல, அவரும் தேவன்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. One whole indivisible divine essence exists eternally as the Father, the Son, and the Holy Spirit, and each person possesses the whole essence. The divine attributes are common to each person, each possessing all the attributes. They are co-equal, co-eternal, and co-holy. I repeat, the triune God, the Tirittuva Kadavul, they are co-equal, co-eternal, and co-holy. Father is God, Son is God, and the Holy Spirit is God, but Father is not Son, Holy Spirit is not Father, and the Son is not the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மற்றும் ஒவ்வொரு நபரும் முழு சாரத்தையும் கொண்டிருப்பதால் ஒரு முழு பிரிக்க முடியாத தெய்வீக சாரம் நித்தியமாக உள்ளது என்று பார்க்கிறோம். ஒரு முழு பிரிக்க முடியாத தெய்வீக சாரம் நித்தியமாக உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். தெய்வீக பண்பு கூறுகள் ஒவ்வொரு நபருக்கும் பொதுவானவை.
ஒவ்வொரு நபரும் எல்லா பண்புகளையும் கொண்டிருக்கிறார்கள். அவை இணை சமம், இணை நித்தியம் மற்றும் இணை பரிசுத்தம். பிதாவும் கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியானவரும் கடவுள். ஆனால் பிதா குமாரன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பிதா அல்ல, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. It looks like a mystery, but it is the truth. You may lose your mind trying to understand Trinity, but don't lose your soul for rejecting it. Augustine of Hippo said, to all three belong the same eternity, the same unchangeableness, the same majesty, the same power. In the Father is unity, in the Son equality, in the Holy Spirit the harmony of unity and equality. And these three attributes are all one because of the Father, all equal because of the Son, and all harmonious because of the Holy Spirit. இப்போவின் அகஸ்டின் கூறினார், மூவருக்கும் ஒரே நித்தியம், ஒரே மாறாத தன்மை, ஒரே கம்பீரம், ஒரே சக்தி. பிதாவில் ஒற்றுமை, குமாரனில் சமத்துவம், பரிசுத்த ஆவியானவரில் ஒற்றுமை மற்றும் சமத்துவத்தின் இணக்கம். இந்த மூன்று பண்புகளும் பிதாவின் காரணமாக ஒன்றாகவும், குமாரனுக்காக அனைத்தும் சமமாகவும், பரிசுத்த ஆவியின் காரணமாக அனைவரும் இணக்கமாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Father is God for us, Son is God with us, and Holy Spirit is God in us. Let me repeat it. Father is God for us, Son is God with us, and Holy Spirit is God in us. பிதா நமக்காக, குமாரன் நம்மோடு கூட, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார்கள். அடுத்தபடியாக we will see the public manifestation of the triune God at one place. இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்திலே, ஒரே நேரத்திலே, ஒரே காரியத்திற்காக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். We read in Matthew 3:16-17 that as soon as Jesus was baptized, he went up out of the water. At that moment, heaven opened, and he saw the Holy Spirit of God descending like a dove and laid it upon him. And a voice from heaven said, "This is my beloved Son, in whom I am well pleased." மத்தேயு 3:14-17 வசனங்களில் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று வாசிக்கிறோம். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே நாம் மூன்று தனித்துவமான நபர்கள் தீவிரமாக சம்பந்தப்படுவதை காண்கிறோம். குமாரனாகிய தேவன் தண்ணீரில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியான தேவன் இறங்கி வருகிறார், பிதாவாகிய தேவன் பேசுகிறார். Here we see three distinct persons of the Godhead actively involved together. God the Son is in the water, God the Holy Spirit is coming down, and the God the Father is speaking. This is the demonstration of the triune God functioning at the same time distinctively. இது ஒரே நேரத்தில் தனித்தனியாக செயல்படும் திரித்துவ கடவுளை நிரூபித்து காட்டுகிறது. The Father gave the Spirit without measure to the Son என்று John 3:34-36 வாசிக்கிறோம். யோவான் 3:33-36 வசனங்களில் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்றும் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனின் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார் என்று வாசிக்கிறோம். Jesus offered himself to God the Father through the eternal Spirit என்று Hebrews 9:14 வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சொந்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எபிரேயர் 9:14 நாம் வாசிக்கிறோம்.
Yes, my brother, my sister, when the 70 returned with great joy, Jesus rejoiced in the Spirit and praised the Father என்று லூக் 10:21 வாசிக்கிறோம். அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தபோது இயேசு ஆவியிலே களிகூர்ந்து பிதாவை ஸ்தோத்தரித்தார் என்று லூக்கா 10:17-21 வரை வாசிக்கிறோம். Through Christ we have access by the Spirit to the Father, Ephesians 2:18. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 2:18 வாசிக்கிறோம். We pray to the Father in the name of Jesus by the power of the Holy Spirit. C.H. Spurgeon said, God the Holy Spirit writes our prayers, God the Son presents our prayers, and God the Father accepts our prayers. Let me repeat. Spurgeon said, God the Holy Spirit writes our prayers, God the Son presents our prayers, and God the Father accepts our prayer. Spurgeon கூறினார், பரிசுத்த ஆவியான கடவுள் நம்முடைய ஜெபங்களை எழுதுகிறார், குமாரனாகிய கடவுள் நம்முடைய ஜெபங்களை முன்வைக்கிறார், பிதாவாகிய கடவுள் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறார். Let us worship and be thankful, my friends. Let's be happy and praise God for such a great concept that we could understand. Let's worship and be thankful to such a triune God who makes everything possible in our lives. நம் வாழ்வில் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் இத்தகைய திரித்துவ கடவுளை இந்த நாளிலே நாம் வாழ்த்தி வணங்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து என்றென்றும் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த விசேஷித்தமான திருத்துவ ஞாயிறின் செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஸ்ரீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம்.
ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. ஸ்ரீவேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்க்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்க்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு. கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு குரு பெத்தலேயனுக்கு. ஸ்ரீவேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஸ்ரீவேசுநாதனுக்கு ஜெயமங்களம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவருமாக திருத்துவ கடவுளாக எங்கள் வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி போகாதபடிக்கு, மீண்டும் பாவத்திற்கு திரும்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை தந்து, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக நீர் செய்த தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக தூய ஆவியானவர் நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாகின்ற வேளையிலே வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே தங்கள் தேவைகளை தெரிவித்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தங்கள் சரீர பிரகாரமான சுகவீனங்களுக்காக, தங்கள் குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, எதிர்காலத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, விடுமுறையை முடித்து பள்ளிக்கும் கல்லூரிக்கும் திரும்ப இருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக மீண்டும் பிரவேசிக்கின்ற வேளையே ஞானத்தை தாரும். போக்கிலும் வரத்திலும் கிருபையின் வரத்தை தாரும். உடைய சட்டையின் மறைவிலே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே அவர்கள் கடந்து போக அருளை தாரும். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே ஒப்புவித்து இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தரின் ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடனும் பெற இருக்கின்ற நன்மையுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று கர்த்தர் நம்மை நோக்கி சொல்கின்றார். அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.